கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு சிறிய சிந்தனைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவதாக நான் எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறது. த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பக்தியான சில காரியங்களை செய்கிறது, கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, ஊழியம் பண்ணுறது, காணிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரிப்பட்ட சில காட்லி ஆக்டிவிட்டீஸோடு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவனுடைய ஜீவனால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. We have to live by the life of Christ. கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ நமக்கு இயற்கையிலேயே ஒரு உயிர் இருக்குது, அப்படித்தானே? உடல் சார்ந்த ஒரு உயிர் இல்லையா? உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, ஃபிசிக்கல் லைஃப் இல்லையா? நம்முடைய இயற்கை நேச்சுரல் லைஃப் என்று சொல்லலாம். நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறதுனால நம்முடைய உடல் அவயவங்களெல்லாம் இயங்குகிறது, மைண்டு சிந்திக்கிறது, கண் பார்க்கறது, காது கேட்கிறது, மனம் உணர்கிறது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இந்த ஜீவனை கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், பல விஷயங்களை ஈடுபடுகிறோம், திட்டமிடுகிறோம், முடிவெடுக்கிறோம், கேள்வி கேட்குறோம், விளக்கம் பெறுகிறோம், விளக்கம் கொடுக்குறோம். இந்த மாதிரி லைஃப் ஏரியாவில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதெல்லாம் எதை கொண்டு பண்ணுறோம்? வாங்குகிறோம், விற்கிறோம், செய்கிறோம், நிறைய காரியங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி நடக்குன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் லைஃப். இந்த உடலில் நமக்கு இயற்கையாக எல்லோரும் கொண்டு வருகிற அந்த ஜீவனை கொண்டு. அப்போ நமக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறபடியினாலே நம்மை குறிப்பிட்ட விதமாக அந்த ஜீவன் இயக்குகிறது. லைஃப்னா நீங்கள் உடனே நம்ம அதை மூச்சு விடுறோம்னா அதையும் நினைக்கக்கூடாது இல்லையா? இப்போ கொரோனா சீசன் வந்தவள்ள பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்கு நிறைய ப்ராப்ளம் வந்து, அப்படி தானே? நிறைய பேருக்கு அந்த மாதிரிப்பட்ட கஷ்டம் வந்தது. சுவாசிக்கிறப்ப உயிருங்கிறது அந்த 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 அது மட்டுமல்ல, அது ஒரு இயக்கம், உயிர் வாழ்க்கை. அந்த உயிருங்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது நமக்கு இருக்கிறதுனால இந்த பாடி என்ன ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஆனால் ஃபிசிக்கல் லைஃபுங்கிறது இந்த மாம்சீக வாழ்விற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு இயக்கம். புரியுதா? ஒரு ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸ். புரியுதா? அவன் அந்த ஜீவனை கொண்டு நம்ம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், சாப்பிட்றோம், உடுக்கிறோம், கொள்கிறோம், யோசிக்கிறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவள்ள நமக்கு இன்னொரு மெசேஜ் என்ன கிடைக்குது? யூ ஹேவ் எ லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதைத்தான் 2 Corinthians 5 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நவ் இஸ் எ நியூ கிரியேஷன். அப்படின்னா இவன் இன்னொரு படைப்பாக இருக்கானா, அவனுக்குள்ளே இன்னொரு ஜீவன் வேலை செய்யுது. அப்போ அந்த ஜீவன் என்ன பண்ணால் இட் இஸ் டூயிங் சம் ஒர்க். அப்போ அந்த ஜீவனை கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ விரும்புகிறோம், இல்லை ஆவிக்குரியவர்களாக வாழ விரும்புகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ விரும்புகிறோம், மனம் திரும்புகிறவர்களாக வாழ விரும்புகிறோம். சரி, இதை இந்த வாழ்க்கை எப்படி வாழ்வோம்? ஹவ் யூ லிவ்? ஒரு ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்தால் நம்ம என்னங்க பண்ணிடுவோம்? என்ன பண்ணுவோம்? we want to live the spiritual life. ஆவிக்குரியெல்லாம் வாழ, அதாவது ஆவிக்குரிய ஜீவனை கொண்டு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குல்ல, அந்த ஜீவனை கொண்டு வாழ வரும். இந்த ஜீவனை கொடுக்கப்பட்டு நம்ம என்ன வாழுவோம்? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? முழிக்கிற மொழியை பார்த்தா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிற வச்சு என்னென்ன பண்ணுறோம் நமக்கு தெரியுதுல்ல. இப்போ நமக்கு ஆல்சோ வி ஹவ் காட் எ லைஃப் ஃப்ரம் கிரைஸ்ட். இந்த ஜீவனை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணுங்கிறத விடுங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஆவிக்குள்ள வாழணும்னா என்ன பண்ணுவீங்க? பரிசுத்தம். அடுத்தது சரி, அந்த பரிசுத்தம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன். நன்மை தீமையோ சரி, எல்லாத்தையும் என்ன எல்லாம் ஒரு சிந்தனைக்காக சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை டெய்லி என்ன பண்ணி பண்ணுறோம்? காலை எழுப்பி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? பைபிள் படிக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட சண்டேஸு இல்லை பைபிள் ஸ்டடீஸு, நேரம் கிடைச்சா பைபிள் ஸ்டடி, இல்லைன்னா சண்டேஸ் ஓரளவுக்கு வரோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்கள் போதனை கேட்குறோம், பைபிள் ரீட் பண்ணுறோம், முடிஞ்சால் இன்னும் நிறைய செய்திகள்லாம் கேட்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? காணிக்கை கொடுக்குறோம். வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுறோம்? மினிஸ்ட்ரி பண்ணுறோம்.
அப்புறம் கடவுளுக்கு கொஞ்சம் பயப்படுறோம். அப்படி தானே? நம்ம பரிசுத்தம் என்னது? கடவுளுக்கு கொஞ்சம் பயப்படுறது. தப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தீங்கு பண்ணக்கூடாது, தீவினை பண்ணக்கூடாது. அப்போது காட் ஃபியரிங், அதாவது காட் ஃபியரிங் லைஃப், வி ஃபியர் காட். இப்போ ஆவிக்குரியவர்களாக நம்ம வாழ போகிறவங்கள என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இல்லைன்னா கொஞ்சம் சோத்திரம் சொல்லிகிட்டு இருப்போம், துதிப்போம், ஆராதிப்போம், பாடுவோம், இல்லை யூடியூப்பில் மெசேஜ் கேட்போம். இதுதான் இந்த ஜீவனை வச்சு என்ன பண்ணுறோம்? இந்த ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு என்ன பண்ண வைக்குது? காலைல ஜெபம் பண்ண வைக்குது, பாட்டு பாட வைக்குது, பைபிள் படிக்க வைக்குது, யூடியூப்பில் பாட்டு கேட்க வைக்குது, அப்புறம் ஏதாவது இப்போ கூட்டங்கள் வந்தால் அதில் போய் கலந்துக்க வைக்குது. இந்த ஜீவனுடைய வேலை என்ன? ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, வாய்ப்பு இருந்தால் பாஸ்டர் ஆகி ஒரு ஊழியம் பண்ணுறது. இதைத்தான் இந்த லைஃப் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு லைஃபு தேவையா? இந்த லைஃப் இல்லாட்ட ஜெபம் பண்ண முடியாதா? பிற மதங்களெல்லாம் எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க, எல்லோரும் அந்த கிறிஸ்துவனுடைய லைஃப்பை கொண்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே அதை பை யுவர் ஓன் எஃபர்ட்ஸ் யூ கேன் ப்ரே. ஜெபம் பண்ணுவது அதாவது ஆவிக்குரிய ஆக்டிவிட்டீஸ்னு வரவில்லை. ஜெபம், பைபிள் ரீடிங், லிசனிங் த சர்மன்ஸ், அது மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறது, பயபக்தியாக வாழ்க்கை எல்லாம் வருது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஜீவன் இல்லாமல் செய்ய முடியும். சண்டேயில் வந்து ஜீவன் இருந்தால் தான் சர்ச்சுக்கு போவீங்களா? ஜீவன் இருந்தால் தான் அங்கே போய் ஆராதனை பண்ணுவீங்களா? யோசிக்கிறீங்களா? ஜீவன் இல்லாமல் இருந்தாலும் ஆராதிக்க முடியும், ஜீவன் இல்லாமலும் ஊழியம் செய்ய முடியும், ஜீவன் இல்லாமலும் பிரசங்கம் பண்ண முடியும், ஜீவன் இல்லாமலும் காணிக்கை கொடுக்க முடியும், ஜீவன் இல்லாமலும் விசுவாசிக்க முடியும், ஜீவன் இல்லாமலும் நம்பிக்கையாக இருக்க முடியும், ஜீவன் இல்லாமலே பரலோகத்துக்கு போகணும்னு நம்பவும் முடியும். புரிகிறதா? அப்போது கிறிஸ்துவனுடைய ஜீவன் ஒன்று கொடுக்கப்படுது. அதை கொண்டு என்ன பண்ணுறோம்? இது இல்லாமல் இவ்வளோ காரியம் செய்ய முடியும்னா வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட் லைஃப்? பிறருக்கு ஒளியாக சாட்சியாக இருக்கணும். அது அப்படி இருக்கிறத எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள்? ஒரு லைட்டை கட்டி தொங்க விட்டுவீங்களா? ஒளியாக இருக்கிறது என்ன, நம்ம தான் கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து ஜபமும் பண்ணி எடுத்து பயபக்தி ஒன்று சொன்னோம்ல, அந்த இதுக்குள்ள வந்துடல. யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யாதபடி என்ன பண்ணுறோம்? நாம் சண்டை போட்டோம், அடிதடி பண்ணோம், ஏமாற்றணும், கொண்டோன்னு நம்மளை குறித்து யாரும் என்ன செய்யலை. அப்போ அதுதான் வெளிச்சம். வேறு என்ன இருக்குது? சரி, அப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போது பிற மதங்களில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க? நிறைய விஷயங்களை தவறு பண்ணாதபடி மற்றவங்களுக்கு ஒளியாக தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து முன்மாதிரியாகவும் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவன், ஃபார் வாட் பர்பஸ் வி ஹவ் காட் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவனை குறித்த அவேர்னஸோடு வாழ்கிறோமா? டு வி ஹேவ் த அவேர்னஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்? இப்படி ஒரு ஜீவன் எனக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்போ பெந்தேகோஸ்தே மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸுக்கு போனால் அந்த ஜீவன் வேலை செய்யும். இல்லை ஸ்பெஷலாக பிரசங்கமார் வந்து ஆராதனை நடத்தினா என்ன செய்யும்? ஆல் அதர் 6 days வேலை செய்யாது. அதை மீறி சிலர் என்ன பண்ணுவாங்க? கை காலை அடித்து என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், மற்ற நேரத்தில் அந்த ஜீவனுடைய ஆக்டிவிட்டியை பார்க்க முடிகிறதில்ல. அப்போது அந்த எப்படி அந்த ஜீவன் ஃபங்க்ஷன் பண்ணுது? நம்மளை ஏதோ ஆராதனையில் நடத்தி பாட்டு பாட வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக நம்முடைய மைண்டை கொஞ்சம் கேப்சர் பண்ணி ஒரு விதமான உணர்வை கொடுத்து ஒரு லைஃப் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங் வருது. அப்படி அல்ல. கிறிஸ்துவுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது ஒரு செயல்பாட்டிற்காக. அந்த ஜீவனை கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதற்கு பிறகு அந்த ஜீவன் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. அந்த தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் நியாயமாக பதில் சொல்லணும். ரொம்ப வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். இப்போது நீங்கள் எல்லாம் யார்? யூ ஆல் ஆர் ஸ்பிரிச்சுவல், ஆல் ஆர் redeemed, ஆல் ஆர் சேவ்டு, ஆல் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆல் ஆர் ஸ்பிரிட் ஃபில்ட். அப்படி தானே கிறிஸ்தவன் சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் உள்ளவங்க தான். இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்குரிய இலக்கு என்ன? வாட்ஸ் ஒரு எய்ம்? வாட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் எய்ம்? நியாயமாக சொல்லணும். அதாவது ஒரு பதில் கொஞ்சம் யோசித்து மேக்கப் உருவாக்கி சொல்லக்கூடாது. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் யோசித்து சொல்லக்கூடாது. என்ன சாப்பிட்றோமோ அதை சொன்னால் போதும். யோசித்து நல்ல மெனுவெல்லாம் கற்பனை பண்ணி இதை மாதிரி சாப்பிட்றேன் அப்படி இல்லை. நீ என்ன சாப்பிட்டீங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட்டீங்க, மீன் குழம்புன்னு சொல்லணும். சாம்பார் வச்சு சாப்பிட்டேன், சாம்பார்னு சொல்லணும். இப்போ உங்கள் முன்னால் வருகிற கேள்வி என்ன? உங்களுடைய ஆவிக்குரிய இலக்கு எதுவாக இருக்க கொஞ்சம் மைண்டுக்குள்ளே சிந்திங்க.
நீங்கள் டெய்லி எதை இலக்காக வைத்துக்கொண்டு வாழ்கிறீங்க? உதாரணமாக நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் இது இலக்காக இருக்கா? ஒரு இலக்கு சொன்னால் போதும். இதுவும் இலக்கு அதுவும் இலக்கு அதுன்னு ஊர்பட்டது சொல்ல ஒரே இலக்கு. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இலக்கு என்ன? உங்கள் இலக்கு என்ன? அவருடைய உறவில் இருக்கணும். சரி, அடுத்தது எதற்காக நம்ம ஆவிக்குள்ள வாழ்கிறோம்? ஒன்றுமே இல்லை. பரலோக ராஜ்யம், கிங்டமாக. எதுக்கு வாழ்கிறீங்க? இப்போ நீங்கள் நியாயமாக ஒருத்தர் கேட்குற எதுக்குங்க நீ கிறிஸ்தவன்? பரலோகத்துக்கு போகணும் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அல்டிமேட் அது தானே நித்திய வாழ்வு. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தான். அப்போது இன்று என்னுடைய வாழ்க்கையோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்லலாம்? இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா? அதுக்காக தான் நான் வாழ்கிறேன். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும். ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், அப்படி தானே? நம்ம பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் இதை சொல்லாமே, என்னுடைய இலக்கு என்ன? இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்னுடைய இலக்கு. அதான் இலக்குன்னு சொன்னால் நம்ம இப்படியே தான் முழுமையாக வாழ்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அது இலக்காக இருக்கணும், அப்படி தானே? இப்போ காலேஜில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இருக்குன்னு சொன்னால் முதல் ஃபஸ்ட் இயர்லேயே அவன் ஒரு கோர்ஸ் எடுத்துருப்பான். அவனுடைய இலக்கு ஒரு டாக்டராக போகிறான்னு. அவனுடைய இலக்கு என்ன? டாக்டர் ஆகுமா? அவன் டாக்டர் ஆகிட்டான் ஃபஸ்ட் இயர்லேயே ஆகிக்கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்போ அதே அவனுடைய இலக்குங்கிறது ஒரு டாக்டராக மாறுறது. அதே போல் என்னுடைய இலக்கு என்ன? ஒன்று சொல்லலாம், நான் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்வுடைய இலக்கு. இரண்டாவது, நான் அந்த உலகத்தில் பரிசுத்தவானாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஐ வாண்ட் டு லிவ் த ஹோலி லைஃப். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம். இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஐ வாண்ட் டு சர்வ் த லார்ட். ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவருக்கு பணி செய்கிற வாழ்க்கையாக இருக்கணும். இது ஒரு நல்ல இலக்கு தானே? இன்றைக்கி ஏன் வாழ்கிறேன்? இன்றைக்கி என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? ஐ வாண்ட் டு சர்வ் த லார்ட். ஆண்டவர் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இல்லைன்னு சொன்னால் இக்கால முறைப்படி இதுவும் சொல்லலாம். என்ன? நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லிவ் த காட் பிளஸ் லைஃப். ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். இப்படி நிறைய சொல்லாமே. ஒருத்தர் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொன்னால் தப்பான இலக்கா? அது பரிசுத்தமாக வாழ்கிற தப்பான இலக்கா? இல்லை ஆசீர்வாதம் வாழ்கிறேன்னு சொல்ல தப்பான இலக்கா? இல்லை ஊழியம் செய்ய விரும்புன்னு தப்பான இலக்கு? எதுவும் இல்லை. இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிந்தித்தேன். உண்மையிலேயே பிரசங்கம் பண்ணுறவளையும் இலக்கை பற்றி சொல்ல வேண்டிய வருது இல்லையா? உங்களுடைய இலக்கு என்ன அப்படி கேட்க வேண்டிய வருது. சரி, நம்ம இலக்கு தான் என்ன, அதை முதல்ல பார்ப்போம். நாம் கான்கிரிகேஷனை பார்த்து உங்கள் இலக்கு என்ன, உங்கள் இலக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லை இந்த இலக்கு இருக்கணும், நீங்கள் ஒரு பரிசுத்தம் அப்படின்னா வேதம் என்ன சொல்லு? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக தேவனுடைய சித்தமாக இருக்கு இல்லையா? அப்படின்னாலாம் படிக்கிறோம். இப்போது நான் எனக்குள்ளே கேட்டு பார்த்தேன், நான் எதை இலக்காக கொண்டு டெய்லி வாழ்ந்துட்டுருக்கிறேன்? இன்று என்னுடைய வாழ்வு இலக்கு என்ன? பரலோகமா? பரலோகம் போக ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு அது இலக்கு கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க, புரிகிறதா? பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன், ஆனால் நான் வாழ்கிறது எப்படியா பரலோகத்துக்கு போகணும் அப்படி யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே பரலோகத்தை நினச்சா டெய்லி வாழ்ந்துட்டுருக்கேனா? நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ தெரில. ஆனால் நான் உண்மை சொல்கிறேங்க, நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எப்பொழுது அந்த பரலோகம் திறக்கும், நான் உண்மையே நோக்கி என்ன செய்கிறேன், பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. நிறைய பாடலாம் இருக்குது, அப்படி தானே? எப்போ வருவீர் என்னேசுவே ஏங்கி, அப்புறம் ஏங்கி என்ன செய்ய உள்ளம். நான் யோசித்து பார்த்து இந்த பரலோகத்தை குறித்து இப்படியெல்லாம் நம்ம இருதயம் ஏங்குதா அப்படின்ட்டு. நான் உண்மையை சொல்கிறேங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னைக்கு உங்கள் ராஜ்யத்தில் வந்து சேருவேன், என்றைக்கு நான் அந்த ஜீவ நதியை பார்ப்பேன், அந்த ஜீவ விருட்சத்தை புசிப்பேன், அந்த தூதர்களெல்லாம் காண்பேன், என்னைக்கு அந்த வெண்ணங்கி தரிப்பேன், அந்த முகமெல்லாம் பிரகாசமாக்கப்படும் தேவசாயில அணிவேன், எப்படி தூதர்களோடு உலாகுவேன், எப்படி ராஜ்யத்தில் அமருவேன், இந்த நாள் என்றைக்கு வருவேன், இப்படி ஒரு ஆசையை என் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்குதான்னு யோசித்து பார்த்தேன். இல்லைங்க,
தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கிறது எனக்கு பிரியமாக இருக்குது, ஆனாலும் எனக்கு சில கடமைகள் இருக்கிறனால நான் அங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்கிற ஒரு ஆசை இருந்து. நான் உண்மையை சொல்கிறேங்க, எனக்கு அப்படி ஆசை இல்லை. இது வீடியோக்கெல்லாம் வரோம், முழு பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணோம். நான் அதாவது ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். நான் உண்மையில் எப்படி அதான் சொல்கிறேன். நான் டெய்லி ஆண்டவரே எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆண்டவரே எப்போ தான் என்னை அழைச்சிட்டு போவார், என்றைக்கு தான் என்னை அழைச்சிட்டு போக போகிறேன், நான் என்றைக்கு தான் அந்த ஜீவநதியை பார்ப்பேன், எப்பொழுதும் அந்த கண்ணீர் இல்லாத தேசத்தை பார்ப்பேன். கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, பஞ்சமும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துக்கு வரதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பசியும் கிடையாதுங்கிறாங்க. நான் இங்கே தான் நல்ல சாப்பாடு கிடைக்கல, அங்கே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்லன்னா அங்கே என்ன போய் சொல்லப்படுகிறது? பசியே கிடையாது. பசி இல்லாத ஊரில் போய் என்ன நமக்கு சாப்பாடு இல்லாத ஒரு ஊரை போய் எப்படி நினைக்கிறது? எந்த சாவுக்கு போனாலும், பிறந்த நாளுக்கு போனாலும், கல்யாண நாளுக்கு போனாலும் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு சாவுக்கு போனால் கூட சாவு சோறு தான் போடுறாங்க இல்லையா? கல்யாணம் விட்டு போனால் கல்யாண சாப்பாடு. ஆனால் பரலோகத்தை பற்றி சொல்கிறவங்கள அங்கே என்ன இல்லை, இனி பசியும் இல்லை, பசியும் கிடையாது, சாப்பாடு கிடையாதுன்னா இது என்ன ரோபோட் லைஃபாக இருக்குமோ? சில அது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கற்பனை பண்ணி. அது பசிபிள்னு சொல்கிறப்பல இந்த உலக ரீதியான பசி அங்கே இருக்காது. ஆனால் அங்கே என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பரலோகத்தை பற்றியே சிந்திச்சிருக்கிறோமா? கடைசியாக யாரெல்லாம் பரலோகத்தை சிந்திச்சிங்க? எப்படியா அந்த உலகத்தை விட்டு போயிடணும், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், ஆண்டோட்ட போயிடணும். எப்படி பல நேரத்தில் எப்படியா கர்த்தரிடத்தில் போன்னு சொல்கிறதே ஒரு விரக்தியில் தான் சொல்கிறோம். சீக்கிரம் போய் சேரணும், அது சொல்கிற சந்தோஷமாக சொல்லுங்கள். போய் சேர்ந்துடணும், இந்த தொல்லையை விட்டு ஒழியணும் அப்படி சொல்கிற வேலையெல்லாம் உண்மையில் போகலாம் விரும்பலை. இங்கே உள்ள பிரச்சனையுடைய அழுத்தத்தில் என்ன பண்ணுறோம்? ஆமாம், அதுதான் சொல்கிறோம். சில அடிக்க சிலர் சண்டை போடுற, செத்து தொலைனா நான் உயிரோடு இருந்து என்னத்தை பார்க்குறேன், ஆனால் தொலைய மாட்டாங்க. ஒரு காய்ச்சல் வந்தாலே ஓடி போயிடுவாங்க டாக்டர்கிட்ட. சரியா? அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ பாடலில் வருது, பொருத்தளமிட்ட பூமியிலே எப்போது உலாங்குவேன், பளிங்காய் தோன்று நதியிலே எப்பொழுது, பளிங்காய் தோன்றும் நதியில், பளிங்காய் தோன்றும் ஸ்தலத்தில் எப்பொழுது. அப்போது பாடல் பாடுகிற பொழுது என்ன பண்ணுறோம்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கடைசியாக இப்படி தாகத்தோடு என்று காண்பேன்னு சொன்னவங்க சொல்லுங்கள் யாராவது? இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், இல்லைன்னாலாம் சொல்ல மாட்டேங்க. அப்படியே ஒரு சிலர் இந்த உலக வாழ்க்கையின் மேலே உள்ள வெறுப்பினால் அந்த பரலோகத்தை குறித்து என்ன செய்யலாம். ஆனால் என்னுடைய நிலைமையை நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இலக்கு பரலோகம் அல்ல. டேஞ்சரான ஆளாக இருப்பார் போல் இருக்க, இதை தப்பான உபதேசத்துக்குள்ளே போயிட்டார் போல் இருக்க அப்படி யோசிக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் உண்மையை தான் சொல்கிறேங்க. நான் அந்த ஜீவநதி, அந்த ஜீவ விருட்சம் இதையெல்லாம் என்ன செய்யலை, கனவு கண்டுக்கிட்டு அது என்றைக்கு வரணும்னு எதிர்பார்த்து இருக்கலை. என்றைக்கு தான் ஏசுனார் சீக்கிரம் வாரம்னெல்லாம் பாடல் நிறைய இருக்குது. என்னை பார்த்தா கொஞ்சம் பொறுமையாக வரும், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆக பளிங்காய் தோன்று ஸ்தலத்தில் எப்பொழுது நடப்பேன் என்பது என்னுடைய இலக்கல்ல. ஜீவநதியை எப்பொழுது காண்பேன், ஜீவ விருட்சத்தை எப்பொழுது புசிப்பேன், வெண்ணங்கி எப்பொழுது தரிப்பேன், தூதர்களோடு எப்படி உலாவுவேன், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இவைகளெல்லாம் என்னுடைய எது கிடையாது. என்னுடைய இலக்கு என்னவென்று கேட்பீங்களா? ஒரே ஒரு இலக்கை நான் அதை யோசித்துட்டு தான் சொன்னேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உம்மோடு வாழணும். ஐ வாண்ட் டு லிவ் பை யுவர் லைஃப். உம்முடைய ஜீவனால் இந்த உலகத்தில் நான் வாழ விரும்புகிறேன். புரிகிறதா? ரொம்ப சிம்பிள் ட்ரூத் தான். அப்போது பரிசுத்தமாக வாழ்கிற இலக்கு இல்லையா? பரிசுத்தமாக வாழ்கிற இலக்குங்கிற மாதிரி நம்ம போகிறவில்லை. சில நம்ம சுய முயற்சிகளையும் செய்யலாம். பரிசுத்தமாக வாழ்கிறேன்னா பொய் சொல்லாமல் வாழணும், ஏமாத்தாமல் வாழணும், தப்பு செய்யாமல் வாழணும், தவறான பழக்கத்துக்கு போகக்கூடாது, தப்பான காட்சி பார்க்கக்கூடாது, தப்பான உறவுகளில் போகக்கூடாது, நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்ல இதான இதையெல்லாம் பை மை செல்ஃப் எஃபர்ட்ஸ். அப்போது பரிசுத்தமே என்னுடைய இலக்காக இருக்கும் என்றால் அந்த இலக்கை ஒருவேளை என்னுடைய சுய முயற்சிகளில் நான் என்ன செய்வேன், எட்டுவேன். ஆனால் கர்த்தரோடு நான் வாழ வேண்டும் என்று எண்ணுவதை ஒருபோது என்னுடைய சுய முயற்சியில் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது.
கர்த்தரோடு நான் வாழுகின்ற பொழுது அதனுடைய விளைவாக நிறைய இலக்குகள் நிறைவேறும். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற இலக்கல்ல, பரிசுத்தரோடு வாழ வேண்டும், பரிசுத்தமாக்குறவரோடு வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வைக்கிறவரோடு வாழ வேண்டும். அதில் தான் அதான் கீ, அதான் பேஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நான் வாழ வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்வுடைய இலக்கு. இவரோடு வாழ்வேன்னு சொன்னால் அது தொடர்பாக இன்றைக்கி நான் அவரோட வாழ்கிறேன், இவரோட வாழ்ந்த அடுத்த கட்டம் உலகம் முடியுது, பரலோகம் வருது, நான் எங்கே இருப்பேன்? சிம்பிளாக இருக்குல்ல? இப்போ நான் எதுக்குங்க பரலோகத்தை பற்றி கனவு காணணும்? என்னுடைய கனவெல்லாம் எது தான்? பொற்தள பூமியில் எப்பொழுது உலாவுவேன், பளிங்காய் தோன்றும் ஸ்தலத்தில் எப்பொழுது நடப்பேன், இதெல்லாம் பாட்டுக்கு பாடுறதான். இதெல்லாம் வேண்டாம் என்றல்ல, இதை கொடுத்த உணர்வு இல்லை என்று அர்த்தம் இல்லை. இது என்னுடைய இலக்கு, அதை தான் சொல்லப்படணும். இது என்னுடைய இலக்கு. ஆண்டவர் அந்த பளிங்காய் தோன்றுகிற ஸ்தலத்தில் என்னை சீக்கிரமாக கொண்டு போகும் அப்படிலாம் கிடையாது. இந்த பூமியில் ஆண்டவரே கரடுமுரடான இந்த உலக வாழ்க்கையிலே உம்மோடு நடப்பதே என்னுடைய இலக்கு. பொறுத்தள பூமியில் நான் என்னைக்காவது நடந்துக்கிறேன். என்றைக்கு பொறுத்தள பூமி வருமோ, பளிங்காய் தோன்றுகிற ஸ்தலம் வருமோ, ஜீவநதி வெளிப்படுமோ, ஜீவவருட்சம் வெளிப்படுமோ, அன்றைக்கு நான் அங்கிருப்பேன். ஏன்? எப்படி? இலக்கு இல்லாமல் எப்படி அங்கே போக முடியும்? அந்த இலக்கு தேவை கிடையாது. எந்த இலக்கு வேணும்? தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தருளி அந்த குமாரனோடு வாழ்கிற இலக்கு தான் ரொம்ப முக்கியமானது. இவரோடு இங்கே இருந்தால் பாருங்கள், கடைசி கட்டத்தில் தான் சிலுவையில் தொங்குற ஒரு கள்ளன் என்ன பண்ணான்? அவரோடு இணைந்தான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை நினைத்தரலும் என்று சொன்னான். அப்போ அவர் என்ன சொன்னார்? இன்று நீ என்னுடன். அப்போ இப்பொழுது நீ என்னுடன் இணைந்து கொண்டபடினாலே அடுத்த கட்டத்தில் நான் எங்கே இருப்பேன், அங்கே நீ இருப்பாய். அப்போ இன்று நான் அவரோடு நடந்தால், இன்று நான் அவரோடு வாழ்ந்தால், நாளைக்கு என் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருப்பேன். புரிகிறதா? அப்போ இதுதான் அந்த ட்ரூத். இப்போது நான் இவருடன் வாழ்வதை என்னுடைய வாழ்விலே தெரிந்து கொண்டேன். ஏன் தெரிந்து கொண்டேன்? இன்னும் ஏன் இந்த இலக்கை வைத்தேன்னு சொல்லுங்கள். இது புதுசாக ஒருத்தருக்கு போதனை பண்ணி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்யுங்கள், இணைந்து வாழுங்கள் அப்படின்னு போதிக்கிறல. நான் இயேசுவை என்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டனுடைய விளைவு இன்று என்னுடைய வாழ்வில் எது இலக்காக மாறினதென்றால், இனி என்னுடைய வாழ்விலே கர்த்தர் எத்தனை வருடங்களை வைத்திருக்கிறாரோ, எத்தனை மாதங்களை வைத்திருக்கிறாரோ, எத்தனை நாட்களை வைத்திருக்கிறாரோ, எத்தனை மணிவேளைகளை வைத்திருக்கிறாரோ, எத்தனை நிமிடங்களை வைத்து எனக்கு தெரியாது. அது நிமிடமாகவோ மணியாகவோ வாரங்களாகவோ மாதங்களாகவோ வருடங்களாக இருக்கட்டும், இல்லைனால் டெக்கட்ஸாக இருக்கட்டும், நிறைய 10-20 ஆண்டுகளாக இருக்கட்டும், இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரோடு வாழ வேண்டிய. ஏன் ஆண்டவரோடு வாழணும்? என்னை ரொம்ப பக்திமாக நினைக்கிறீங்களா? போ என்ன மனுஷன், எனக்கு தெரியும் அந்த ஆண்டவரோடு வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்னு. அவர் என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போகிறா, கிளப்புக்கு கூட்டிட்டு போகிறா, பப்பு கூட்டிட்டு போவாரா, மியூசிக் சென்டருக்கு கூப்பிட்டு போவாரா, இல்லை பாருக்கு கூப்பிட்டு போவாரா? அங்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டார். இல்லை நவநாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறக்கு எனக்கு அழைச்சிட்டு போவாரா? ரொம்ப மாடல் லிவிங் வாழ்கிறக்கு என்ன அழைச்சிட்டு போவாங்க? எனக்கு நல்லாவே தெரியும் இவர்கிட்ட இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவரிடத்தில் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுபோல் இவரிடத்தில் இவரோடு நம்ம வாழ்ந்தால் பெரிய பணக்காரங்களாம் அப்படி ஏதாவது ப்ராமிஸ் இருக்குதா? இல்லை. இவரோடு வாழ்ந்தால் நான் ரொம்ப தரித்திரனாக வாழ்வேன் அப்படியும் பைபிள் சொல்லலை. இவரோடு வாழ்ந்த பெரிய பணக்காராகவும் அப்படி எனக்கு ப்ராமிஸ் கிடையாது. எபேசியர் 1:3 என்ன சொல்கிறது? கிறிஸ்துக்குள்ளே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீர்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், ஏன் நான் அவரோடு வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இது எனக்கு உலகத்தின் மேல் பற்றில்லை, ஆண்டவருக்காக என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சன்னியாசி போல் மாறி உலகத்தினுடைய காரியங்களெல்லாம் விரும்பாமல் அவரே விரும்புகிறேன் அப்படி இல்லைங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த நெசசிட்டி. நான் ஆண்டவரோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவடைய நோக்கம் என்னவென்றால், ஏதோ அவரோடு வாழ்வதை தெரிந்து கொண்டு வேறு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைங்க, அவருடன் வாழ்வது எனக்கு ஒரு கட்டாயமாக மாறி இருக்கிறது. இட் ஹஸ் பிகம் எ நெசசிட்டி. இதுதான் அந்த ஜீவனுடைய வேலை. அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது இயேசு கிறிஸ்து பொதுவாக நாம் ஒரு நம்பிக்கிறோம், ஜீசஸ் கிவ்ஸ் அஸ் லைஃப். கிறிஸ்து வாழ்வு தருகிறார். நான் இதையும் சிந்திச்சு பார்த்தேன். வாழ்வு தருகிறவர்னா
அவர் அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு வாழ்வை மட்டும் என்ன செஞ்சிடலாம், தந்துடலாம். நான் அந்த வாழ்வை கொண்டு என்ன செய்கிறேன், இல்லை அவர் ஆசீர்வாதம் தர்றாருன்னா அவர் அங்கே இருக்கிறாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு, நான் வாங்கிட்டு போய் என்ன செய்கிறேன், வாழ்கிறேன். ஆனால் உண்மை அதுவல்ல. இயேசு வாழ்வு தருகிறார் என்பதல்ல, இயேசுவே வாழ்வாக இருக்கிறார். He is the life. அவர்கிட்ட ஜீவன் இருக்குது, அதை நமக்கு தருகிறார் என்பதல்ல, அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவனோடு நாம் என்ன செய்யப்படுகிறோம், இணைக்கப்படுகிறோம். we are connected with the life. அதனால தான் ஒருவன் என்னிடத்தில் நிலைத்திருந்தால் அவன் என்ன பண்ணுவான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:4 வாசிப்போம். என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவனை தரேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, அதை வச்சு கனி கொடுங்க. அப்படி சொல்லலை. என்னில் நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் மீ, பி கனெக்டட் வித் மீ, பி அட்டாச்ட் வித் மீ. என்ன அர்த்தம், என்னில் இணைந்திருக்கேன்னு சொன்னால், என்னில் இணைந்திருக்கும் பொழுது நான் யாராக இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்லுவார், யோவான் 14ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ ஐ ஆம் த லைஃப். என்னிடத்துல இணைந்திருங்கள் சொல்லும்போது என்ன அர்த்தம், ஜீவனோடு இணைகிறீர்கள். புரிகிறதா? உங்களுடைய ஜீவனே யார் தான், இயேசு ஜீவன் கொடுக்குறாருல்ல, அவர் தான் ஜீவன். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது வித்தியாசம். அவர் அந்த ஜீவனோடு இங்கே இணைய முடியும், உங்களுக்கு தனியாக என்ன செய்ய முடியாது. அதனால தான் 1 Corinthians 1:31 வசனத்தை வாசிக்கும், தேவனால் அவரே நமக்கு ஞானமும். அவர் தான் ஞானம். அப்போ என்ன அர்த்தம், அவர் நமக்கு ஞானம் தருகிறார் என்பதல்ல, அவரே நம்முடைய மீட்பு. அவர் நமக்கு மீட்பு தருகிறார் என்பதல்ல, அவரே மீட்பு. அவர் நமக்கு அடுத்தது நீதி இல்லை, அவர் தான் நீதி. அப்போ என்ன அர்த்தம், அவருடன் இணைந்திருக்கிறவன் நீதியாக இருக்கிறான், பரிசுத்தமாக இருக்கிறான், மீட்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த விதமான ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டிஸில் அவன் இருக்கிறான். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு சொன்னால், அவர் தான் ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள என்ன சொன்ன, யோவான் 1ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருக்குள் என்ன இருந்தது, ஜீவன் இருந்தது. இப்போ இந்த ஜீவன் அவர் எடுத்து உங்களுக்கு தனியாக தருகிறதில்ல, அந்த ஜீவனோடு நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள், இணைக்கப்படுகிறீர்கள். அப்போது நான் ஏன் இவரோட வாழ விரும்புகிறேன்னு சொன்னால், ஹீ இஸ் மை லைஃப். இப்போது நீங்கள் உங்கள் உயிரோட வாழ்கிறீங்கன்னா அது ஏதோ நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவா. நீங்கள் வாழணும்னு விரும்பினா அந்த ஜீவனோட என்ன செய்யணும், அந்த ஜீவனை நீங்கள் கேர் பண்ணணும், அப்படி தானே. அப்போது நான் இயேசுவை தேடுவது என்பது எதனாலன்னா, ஒரு பெரிய பக்தியினுடைய விளைவு. இல்லைன்னா எப்படி அந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்காக வாழ்வோம். இல்லைங்க, அவருக்காக வாழ்வோங்கிறது ஒன்று இருக்குது, அவரால் தான் வாழ முடியும். யூ ஆர் லிவிங் ஃபார் காட், அது ஒரு ஃபேக்ட். இன்னொன்று, யூ கேனாட் லிவ் வித்தவுட் ஹிஸ் லைஃப். ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், உண்மை உள்ளதாக மாற வேண்டும். அப்போது கிறிஸ்துவே நம்முடைய ஜீவனாக இருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து, அதாவது என்னுடைய இலக்கெல்லாம் இயேசுநாதரோட வாழணுங்கிறது. அப்படின்னா நான் ரொம்ப ஒரு பக்திமானாக இருக்க விரும்புகிறேன் அந்த அர்த்தத்தில். அவர் என்னுடைய ஜீவனாக இருக்கிறதுனால எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, வேறு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, இல்லையா? அதனால தான். இப்போ பாருங்கள், ஒரு பையன் இருக்கிறான், அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காருன்னு வச்சிங்களா. இப்போ அந்த பையன் அப்பாவை பார்க்குறதுக்கு விரும்புவான். நான் ஒரு உண்மையான பிள்ளை என்ன செய்ய, தகப்பனை பார்க்க விரும்புவோம். தகப்பனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவருக்கு டெக்சாஸில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல் இருக்குது, இவருக்கு நியூயார்க்கில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அப்படின்னு ஒவ்வொரு அமெரிக்காவுடைய ஒவ்வொரு பகுதிகளில், சிகாகோவில் என்ன இருக்குது, ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த பையன் இதெல்லாம் கேள்விப்படுறவங்கள ரியலி வில் பி வெரி ஹாப்பி. நல்லா கவனிக்கிங்களா, இவன் அப்பாவை பார்க்க விரும்புகிறான். அந்த அப்பாவுக்கு என்னென்ன இருக்குது, பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பெரிய கம்பெனி இருக்குது, பெரிய ஹோட்டல் இருக்குது, பெரிய பார்க் இருக்குது, பெரிய ஷிப்யார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ அந்த பையன் அவரை விரும்புகிறான், பார்க்க விரும்புகிறான்னு எதை பார்க்க விரும்புகிறான், ஐயோ நான் வெளிநாடு போனால்
எங்கள் அப்பாவை பார்க்க போனால் என்னென்ன கிடைக்கும் எனக்கு? ஷிப்யார்டு இருக்குது, நிறைய ஷிப்பில் எல்லாம் ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூலுக்கு நல்லா ஸ்விம் பண்ணலாம். ஹோட்டல் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், 5 ஸ்டார் ஹோட்டல். அப்புறம் பெரிய கம்பெனி இருக்குது, அதனால் நிறைய மணி ஏர்ன் பண்ணுவாங்க. அப்பா எவ்வளோ இருக்குது. இப்போ இவனுடைய இலக்கு எது? இவனுடைய இலக்கு எது? புரியுதுல்ல? எல்லாம் புரியுது நமக்கு. வாழ்கிறதெல்லாம் கோட்டை விடுறோம். இப்போ எனக்கு ஒன்று புரியுது, யாரும் புரியாமல் ஒன்றும் இல்லை. நிறைய பிரசங்கெல்லாம் தேவையில்லை. புரியுதா? எல்லாமே நமக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது வாழ்க்கையாக மாறுகிறதுக்கு அங்கே என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி தானே? இப்போது அந்த பையன் இப்போது உன்னுடைய இலக்கு என்ன? நான் அமெரிக்கா சென்று அந்த சிக்காகோவில் இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்கணும், இல்லை நியூயார்க்கில் இருக்கிற அந்த தோட்டத்தை பார்க்கணும், இல்லைன்னு சொன்னால் பெரிய ஹோட்டலை பார்க்கணும். அட்லாண்டாவில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குதா, நம்ம டொனால்ட் ட்ரம்புடைய ஹோட்டலுக்கு பக்கத்தில், அதையெல்லாம் பார்க்கணும். இதுவா அவனுடைய இலக்காக இருக்கும்? உண்மையான பையன் என்ன பண்ணுவான்? இப்போ திடீர்னு ஒரு செய்தி வர்றது, உங்கள் அப்பனுக்கு ஒன்றும் கிடையாது, அங்கே ஒன்றுமே கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஸ்விம்மிங் பூலும் கிடையாது, தோட்டமும் கிடையாது, கம்பெனியும் கிடையாது, ஷிப்யார்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நத்திங். இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்? அப்படியா, ஒன்றுமே இல்லையா, அப்போ எதுக்கு அப்படி நினைப்பானா? ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அவன் தந்தையை தேடுவான். இதுதான் அந்த லைஃப் ஒர்க் பண்ணுறது. புரியுதா? அவனுடைய தேட்டம் தந்தை தான். தந்தைக்கு அதெல்லாம் இருந்தால் அது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த பொறுத்தலை வீதியில் நடக்கிறது, நம்ம சாவு வீட்டுக்கு போகிறவங்கள இந்த பாட்டை பாடி தான் முடிக்கணும், வேறு வழி கிடையாது இல்லையா? ரொம்ப கற்பனை இருக்க நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பாட தான் செய்யணும். அப்படி தானே? ரொம்ப ஆண்டவருக்காக ஏங்கி இருக்கிறவரெல்லாம் இது பண்ணும். நான் சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு பொறுத்தலை வீதியில் நடக்கிறது, அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறது, அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்றது, அந்த தூதர்களெல்லாம் பார்த்து ஹேண்ட்ஷேக் பண்ணுறது, அந்த வெண்ணங்கி அணிகிறது, வெள்ளை குதிரையில் போகிறது, இதெல்லாம் கனவும் கிடையாது, பெரிய கற்பனை கிடையாது. இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது, இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. என்னுடைய நாட்டம் எது? நான் கர்த்தரோடு இருந்தால் இவைகளை எல்லாம் எனக்கு என்ன செய்யும்? ஆனால் என்னுடைய வாழ்க்கை எதில் இருக்குது? அந்த கிறிஸ்துவோடு வாழ்கிறல. அப்படி தானே? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் கிறிஸ்துவோடு இருக்கிறேன்னா, பெரிய அதாவது தியாகி, இல்லை பெரிய அர்ப்பணிப்பாளன், ஆண்டவருக்காக உலக வாழ்க்கையில் வெறுத்தவன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், மகனே உனக்கு ஒரு வீடு இல்லையா, நான் உனக்கு 10 வீடு தரேன். நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஜனரஞ்சகமாக கொஞ்சம் கவனிங்க. 10 வீடு தரேடார். நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வேண்டாம் ஆண்டவரே, நீரே எனக்கு போதும்ப்பா, 10 வீடு வேண்டாம், நான் இருக்கிற வாடகை வீட்டிலே வாழ்ந்து முடிக்கிறேன், கடைசி வரலும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தவனாக வாழ்ந்து முடித்த ஒரு சாட்சி இருக்கட்டும். என்னை குறித்து ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட ஆசை இருக்குது, பிரதரும் வீடு வாங்கிடுவாரோ, அவர் உண்மை உத்தமமான ஊழிக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், இவரும் கார் வாங்கிடுவாரோ. நான் கார் வாங்கிட்டேன், அதிலே கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க. இவர் ஒரு தராது உண்மையான ஊழிக்காரராக தியாகமான ஊழிக்காராக இருப்பான்னு பார்த்து நினச்சோம். அவரும் என்ன பண்ணிட்டார்? கார் வாங்கிட்டார். இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்குறார், மகனே உனக்கு ஒரு 10 வீடு தரேன் அப்படின்னு. நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னை பற்றி தெரியுது உங்களுக்கு. 10 வீடு கொடுக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே இதுவல்ல, இந்த 10 வீடு வேண்டாம், ஒரு வீடும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? நீரே போதும். அப்படி சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் 10 வீடு கொடுத்தா நான் என்ன செய்ய மாட்டேன்? நோ சொல்ல மாட்டேன். 10 வீடு தான் இண்டிபெண்டாக நான் ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடு, எங்கள் மனைவிக்கு ஒரு வீடு, எங்கள் மகளுக்கு ஒரு வீடு, என் மகனுக்கு ஒரு வீடு, அவங்க சுதந்திரமாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்குற வீடு தானே. அப்புறம் இந்த நியூட்டன் பிரதர், இந்த மெசியாஸ் இவங்கெல்லாம் என்னை பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம தனியாக ஒரு வீட்டில் சந்திப்போம். அப்படி தானே? அப்புறம் ஏதாவது பைபிள் சம்மந்தமாக ஏதாவது விசாரிக்க வரனா அதுக்கு ஒரு வீடு, அப்புறம் நான் எழுதுறதுக்கு ஒரு வீடு, அங்கே போனால் எல்லாம் எழுத்து தான். இன்னொரு வீடு பைபிள் படிக்கிறது. இப்படி 10 வீட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? பயன்படுத்திடுவேன். நான் கர்த்தர் கொடுத்தா என்ன பண்ண மாட்டேன். ஆனால் 10 வீட்டையும் நான் வாங்கி கொண்டு கர்த்தர் இல்லை என்று சொன்னால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். புரிகிறதா? உனக்கு 10 வீடு தரேன், இல்லை நிறைய கோல்டு தரேன், நிறைய பிராண்டட் கார்ஸ் தரேன், நல்லா வாங்கி வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னு சொன்னால் நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்? இப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி உள்ள எல்லா செய்தியும் என்ன சுற்றி தான் இருக்குது. ஆண்டவரே இது ஒன்றும் வேண்டாம், நீர் தான் எனக்கு வேணும் அப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன?
பதில சொன்னால் உங்களுக்கு மேட்ரு ஃபினிஷ். நான் அதுக்கு ஒரு விளக்கிட்டு இருக்க மாட்டேன். 10 வீடு வேண்டாம் ஆண்டவர், நீர் போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன அர்த்தம்? இல்லைங்க, 10 வீடு இருந்தாலும் அந்த 10 வீடு என்னை வாழ வைக்காது. 10 வாகனம் இருந்தால் அது என்னை வாழ வைக்க. ஆனால் ஆண்டவர் இருந்து 10 வீடு இருந்தால் இட்ஸ் ஓகே. ஆனால் நான் வாழ்வது வாகனங்களால் அல்ல, நான் வாழ்வது கோல்டுகளால் அல்ல, நான் வாழ்வது செல்வங்களால் அல்ல. இவைகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் தான் நான் வாழ்ந்துக்குவேன். ஏன்னா இவ்விதமாக நான் பழகிவிட்டேன். அதைத்தான் சொல்ல வரேன். இன்று என்னுடைய வாழ்வு ஒரு காலத்தில் ஆண்டவர்கிட்ட வரவில்லை. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஆண்டவரே உம்மோடு வாழ விரும்புகிறேன், ரொம்ப ஆசையாக இருக்குது, உம்மோடு வாழ வரும். அப்படி வரலைங்க. எனக்கு நிறைய கடன் பிரச்சனைலாம் இருந்து அதிலிருந்து அதை எதாவது உதவி பண்ணுவேன்னு தான் வந்தேன். வாழ்க்கையில் இளம் வயதுகளிலே என்னுடைய கனவுகளெல்லாம் அழிந்து விட்டபடினால ஒருவேளை இவர் எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தர வேண்டாம், அந்த பிரச்சனை மட்டும் என்ன செய்தால் போதும். நீங்கள் நம்புகிறாங்க ஆண்டவரே, எனக்கு கேன்சர் வந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன் ஆண்டவரே, ஆனால் கடன் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், கடனுக்கு மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குது, கேன்சர் வந்தால் நானே என்ன பண்ணிக்குவேன். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். புரிகிறதா? நான் இயேசு நாட்டை வரும் பொழுது எந்த மாதிரி கனவுல வரல, இனி நம்முடைய வாழ்வில் ஆண்டவரோடு வாழ்வோம், பரிசுத்தமாக வாழும். இல்லைங்க, உதவிக்காக தான் வந்தேன், ஒரு ஹெல்ப்புக்காக தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த ஹெல்ப்பெல்லாம் எனக்கு உடனடியாக தரலை. என்னை உடனடியாக பிரச்சனை விடுவிக்கவும் இல்லை. எனக்கு நல்ல ஒரு சாப்பாடை தரதுக்கே பல வருஷம் ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு அக்காமடேஷன் தரதுக்கு பல வருஷம் ஆகிப்போச்சு. நான் விரும்பினவைகளில் ஒரு சிலதை அடைகிறதுக்கே பல வருஷம் ஆகிப்போச்சு. நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் தரவே இல்லை. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உம்மோடு தான் வாழ விரும்புகிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஒரு பக்தன். அப்படி அல்ல, ஆண்டவர் நான் எதிர்பார்த்த நிறைய காரியங்களை தராவிட்டாலும் ஒரு காலகட்டம் வந்த பொழுது நான் இவரால் தான் வாழ்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். ஏன்? எந்த இடத்துல நிற்க முடியாது என்று எண்ணினேனோ அந்த இடத்துல அவர் என்னை நிற்க வைத்தார். அதுதான் அவருடைய ஜீவன். எந்த இடத்துல வாழ முடியாது என்று எண்ணினேனோ அந்த இடத்துல நான் வாழ்ந்தேன். அதுதான் அவருடைய ஜீவன் செய்த வேலை. எங்கே நான் சமாதானத்தை கண்டடைய முடியும், அங்கே சமாதானத்தை கண்டடைந்தேன். எங்கே நான் பரிசுத்தமாக இருக்க முடியாது என்று உலக சூழலின் அடிப்படையில் சிந்தித்தனோ அங்கே பரிசுத்தமாக இருந்தேன். எங்கே நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பார்க்க முடியாது என்று எண்ணினோ அங்கே நம்பிக்கையோடு இருந்தேன். இதெல்லாம் எதனால் தெரியுமா? பிகாஸ் ஹிஸ் லைஃப் வாஸ் ஒர்க்கிங் இன் மீ. அந்த ஜீவனோடு இணைக்கப்பட்டபடினாலே, இவ்விதமாக என் வாழ்வை அறிந்தபடினால்தான் இப்பொழுது அந்த ஜீவன் இல்லாமல் வாழ முடியாத நிலைமைக்கு வந்திருக்கிறேன். புரிகிறதா? இது எல்லோருக்கும் உண்மை. நீங்கள் அவருடைய ஜீவனை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றும் தராமல் இருந்தாலும் நீங்கள் அவரை விரும்புவீங்க. ஏன் தெரியுமா? அதில் எது இருக்கிறது? உங்களுடைய தியாகம் அல்ல, அது ஒரு ஜீவன். இப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்ல உன் பையனே பலி கொடுங்கிறார். ஏன் பலி கொடுக்க போனால்? ஏங்க, பையனை பலி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அப்படி என்னங்க பெரிய பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது? அவனுக்கு ஏற்கனவே நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, மணி இருக்குது, ஆட்கள் வேலைக்காரங்கள் இருக்கிற. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ உன் பையன் என்ன பண்ணிடு. யாராவது செய்வாங்களா? ஆனால் ஏதோ ஒன்று ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் மகன் இல்லாவிட்டாலும் கூட நான் வாழ்ந்து முடிக்க முடியும், கர்த்தர் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணான்? அதுக்காக மகன் பாசம் இல்லை, அப்படி இல்லை, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். எனிகோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனுடைய விளைவாக எனக்கு மிகவும், அதாவது எனக்கு மிக உயிரைப் போல் இருக்கிற ஒன்றை இழந்தாலும் அதுக்கு நான் என்னை தயார்படுத்தி கொள்கிறேன் என்று தான் அவன் முடிவுக்கு வந்தான். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வருகிற பொழுது என்ன செஞ்சிடுறாருன்னா, இதுக்கு மேல் நான் இல்லாமல் நீ வாழ இயலாது. இது உங்களுக்கு நடந்ததா? அதான் கேள்வி. இது உங்களுடைய வாழ்வில் நடந்ததா? இவருடைய ஜீவன் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்திருந்தால் தான் உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்யுது, உங்களுடைய நித்திய ஜீவன் வேலை செய்யுது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன்னு சொன்னார், அந்த ஜீவன் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் ஏன் அவரை பின்பற்றீங்கன்னு சொன்னால், ஏதோ எப்படியா பரலோகத்துக்கு போய் சேரணும். நான் உங்களுக்கு சொன்னேன், அதனால தான் பரலோகத்துக்காக இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு இயேசு வேணும்னு கேட்குற காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஐ நீட் கிரைஸ்ட். இந்த உலகத்தினுடைய கடினமான பாதைகளை, இந்த உலகத்தினுடைய நெருக்கடியான பாதையை கடந்து செல்வதற்கு எனக்கு கிறிஸ்து தேவைப்படுகிறார். நான் ஒன்றும் பெரிய என்ன சொல்லுவோம், அந்த வார்த்தையில் கரெக்டாக கிடைக்க மாட்டேன், ரொம்ப தியாகி, ரொம்ப பக்தி, அப்படி இல்லை.
இது இட்ஸ் வெரி சிம்பிள். அவர் எனக்கு தேவைப்படுகிறார். என்னுடைய அனுதின சூழலை சந்திக்க அவர் தேவைப்படுகிறார். இன்று எனக்கு சமாதானமான ஒரு வாழ்வை நான் காண வேண்டுமென்றால் அவர் தேவைப்படுகிறார். இன்று என்னுடைய வாழ்க்கை சூழலே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் அவர் தேவைப்படுகிறார். ஏனால் அந்த ஜீவன் எல்லா சூழலிலும் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த ஜீவன் எல்லா சூழலிலும் என்னை சமாதானத்தை எனக்கு தருகிறது. அந்த ஜீவன் எல்லா சூழலிலும் என்னை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறது. அந்த ஜீவன் எல்லா சூழலிலும் என்னை நம்பிக்கை நிற்க வைக்கிறது. அதனால தான் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு வேண்டும், வேறு உனக்கு எதுவும் வேண்டாங்கிறதில்ல, நீர் இருந்து என்ன வேணாலும் நான் பெற்றுக்கொள்வேன். 10 வீடு கொடுத்தாலும் 10 ஏக்கர் நிலம் கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கெல்லாம் யாரும் கிடையாதுண்ணா. அப்படிலாம் கிடையாது, ஃபெனாட்டிஸெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் இல்லாமல் இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு நீ தான், அதாவது உன் வாழ்க்கையில் நீ கோடிக்கணக்கில் பணத்தை பார்க்கல, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு 20 கோடி ரூபாய் தர்றேன், நீ எங்கேயாவது போய் என்ன பண்ணுவேன், தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு ஐலண்டை ஒன்று நினச்சி, இந்த கச்சத்தீவெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்களே, இப்போ எலெக்ஷன் டைமில் கச்சத்தீவுன்னு ஒரே கச்சத்தீவு பேச்சார். நம்ம எலெக்ஷன் வரவுலலாம் என்ன வந்துடும், இந்த கச்சத்தீவு மட்டும் அன்றைக்கி கொடுக்கலைன்னா இன்னைக்கு எலெக்ஷனுக்கு கட்சிகளுக்கு என்ன இருக்காது. நானும் பார்க்குறேன், எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தா இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் தான் நம்ம ஆட்சியாளர்களாக எது நினைவு வருது. அன்றைக்கு கச்சத்தீவை கொடுத்தாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல், நாடுகளுக்கு இடையே இருந்த ஒரு சூழல் அன்றைக்கி கொடுத்தாங்க. இப்போ நான் அதுக்கு போக விரும்பலை. அப்போது அந்த எலெக்ஷன் வந்தோடனே எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, கச்சத்தீவு. எதுக்கு? ஒருத்தருக்கும் கச்சத்தீவை பற்றி கவலையே கிடையாது. எதுக்கு? ஒரு கட்சி தப்பு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பேசுகிறாங்க. இப்போ ஆண்டவர் இப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு 20 கோடி இல்லை 30 கோடி இல்லை ஒரு 50 கோடியை கொடுத்து, நீ ஏதாவது ஒரு சின்ன அயல் நிறைய கிடப்பா, கடலுக்குள்ளே நிறைய சின்ன குட்டி தீவு, நிறைய உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களை என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஐலண்டை வாங்கி, நம்ம சித்தானந்தாவை அந்த ஆள் பேர் என்ன, நித்யானந்தா, அவனும் இங்கேயே ஒரு தீவை வாங்கி என்ன பண்ணியிருக்கான், ஏன்னா கைலாசாவா என்னமோ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, அதில் யூஎன்ல எல்லாம் பதிவு பண்ணியிருக்கானா. சரி, அவனால் அவனு உண்மையில் பெரிய சாதனைக்காரன். அவனை ஒரு முறை சந்தித்து அந்த ரகசியத்தில் என்ன செய்யலாம், கேட்கலாம். சரி, இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம், ஒரு 50 கோடி ரூபா நம்ம கொடுக்கப்பட்டது, இல்லை 100 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது, அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவோம், ஒரு தீவில் போய், ஏசுநாதர் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தார் என்ன பண்ணுறது. 50 கோடி மேலே ஆசை தான், தீவு மேலே ஆசை தான். ஆனால் விஷயம் என்ன, ஏசு இல்லாமல் எந்த தீவிலையும் வாழ முடியாது. இது எல்லாருடைய நிலைமையும் இல்லை. இப்போ உலகத்தில் எல்லாருமே இயேசுநாவுடைய ஜீவனில் தான் வாழ்கிறாங்களா? அந்த வாழ்வு வேறு, இந்த வாழ்வு வேறு. என்னுடைய வாழ்வில் அவர் வந்தபடியினாலே ஒரு காலகட்டம் வந்த பொழுது என்னுடைய சமாதானத்திற்கு பின்னால் அவருடைய ஜீவன் கட்டாயமாகிவிட்டது. என்னுடைய சந்தோஷத்தின் பின்னாலே அவருடைய ஜீவன் கட்டாயமாகிவிட்டது. என்னுடைய நம்பிக்கையின் பின்னால், அதான் நம்பிக்கை இருக்கணும்னா அவருடைய ஜீவன் என்ன செய்து விட்டது, கட்டாயமாகிவிட்டது. எனவே தான் நான் என்ன செய்கிறேன், அவருடைய ஜீவன் இல்லாமல் வாழ்வதை நான் விரும்பாதபடி என்னுடைய வாழ்வுடைய இலக்காக எதை வைத்திருக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கைங்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான். உண்மையாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அப்படி தான் வாழணும். ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைக்கு அந்த ஜீவனால் வாழ்கிறோமா, இல்லை எதுவும் ஆண்டவருக்காக கொஞ்சம் பைபிள் படிக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்காக கொஞ்சம் ஆராதனை பண்ணுறோமா, ஏதோ ஆண்டவருக்காக கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறோமா, இல்லை அந்த ஜீவனால் ஏவப்பட்டு ஜீவனால் நடத்தப்பட்டு இதெல்லாம் செய்கிறீங்களா? நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு கடமை முடிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை அந்த ஜீவனுடைய ஏவுதலா, அந்த ஜீவனை கண்டடைகிறதுக்கா? ஸோ ஒன்லி த்ரோ திஸ் ப்ரேயர் ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த லைஃப். அதனால் ஜெபம் பண்ணுறீங்க. மற்றபடி இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம் கர்த்தரை என்ன பார்த்து கோச்சர், அதுக்காக இல்லைனா எவ்ரி டைம் ப்ரேயிங். எதுக்கு? அந்த ஜீவனை உணர்வதற்கு, அல்லேலூயா, அந்த ஜீவனை அடைவதற்கு. சரி, இப்போது அந்த ஜீவன் என்ன பண்ணுங்க, ஜீவன் சொல்லிட்டே இருக்கிறோம், என்ன பண்ணும்? அந்த ஜீவனை பற்றி நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த ஜீவன் நம்மளை கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகாது. இப்போ நம்ம ஆளுகளும் எல்லாம் சொல்கிறாங்க, இயேசுக்குள்ள எல்லாமே என்ன செய்யும், பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், எல்லா உலகத்தினுடைய எல்லா விதமான நவநாகரிக காரியங்களையும் அனுபவிக்கலாம், நிறைய கோல்டு போட்டுக்கலாம், ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், எல்லா வரலையும் மோதிரம் போட்டுக்கலாம், ப்ரேஸ்லெட் போட்டுக்கலாம், கழுத்தில் தொங்க விட்டுக்கலாம், வடக்கு ஒரு கார், தெற்கு ஒரு கார், மேற்கு ஒரு கார், கிழக்கு ஒரு கார், அப்படி நிறைய கார் எப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுனால ஆண்டவர் என்ன கிளப்புக்கும் கூப்பிட்டு போக மாட்டார், பப்புக்கும் கூப்பிட்டு போக மாட்டார், பாருக்கும் கூப்பிட்டு போக மாட்டார், இல்லையா? ஆனால் அவருக்குள் ஜீவன் இருக்கிறபடினால அந்த ஜீவனை கொண்டு தான் வாழ வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இப்போ இந்த ஜீவன் என்ன செய்யும்னு பார்ப்போம். என்ன செய்யும்? ஒன்று, இந்த ஜீவன் உங்களுடைய வாழ்வில் இருந்தால்
இந்த ஜீவன் என்ன பண்ணுனா தவறானவைகளுக்கு எதிராக போகும்படியான ஒரு மனநிலையை உங்களுக்குள்ளே உருவாக்கும். தவறானவர்கள் என்ன, நம்ம எப்பவும் பாவம் பாவம்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப போர் அடிக்கணும்னு தான் நான் தவறுன்னு சொன்னேன். எப்போ பார்த்தாலும் பாவம் 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 பாவத்துக்கு எதிரான்னு சொல்கிறவில்ல, கொஞ்சம் வார்த்தையை மாற்றி போடுறேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் தவறாக சிந்திக்கிறீங்க. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறதுனால உங்களால் தொடர்ந்து தவறாக சிந்திக்க முடியலை. அந்த ஜீவன் என்ன செய்கிறது, எதிர வருது, அந்த சிந்தனை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. சிந்திக்க முடியாத ஒரு சரீரத்தில் நான் இருக்கலை, இன்னும் நான் எங்கே இருக்கிறேன், நான் கொண்டு பிறந்த பாவ சரீரத்தில் இருக்கிறேன். அதனால் இப்பொழுதும் தவறாக என்னால் சிந்திக்க முடியும். ஆனால் நான் அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த ஜீவன் என்ன செய்கிறது, கிரைஸ்ட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், அது எனக்கு எதிராக, அதாவது அந்த என்னை அந்த தவறான சிந்தனைகளுக்கு எதிராக போக தூண்டுகிறது. தவறான ஆசை வருகிறது. ஆனால் அந்த ஜீவன் என்னை என்ன செய்கிறது, அந்த தவறான ஆசை எதிராக போக வைக்கிறது. தவறான சுபாவம் வருகிறது. ஆனால் அந்த தவறான சுபாவத்தை எதிராக அந்த ஜீவன் என்ன செய்கிறது, இதுதான் ஆக்டிவிட்டி. புரிகிறதா? என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி தவறானவைகளுக்கு எதிராக போகும்படியான ஒரு தூண்டு விசையாக கிறிஸ்துவுடைய ஜீவன் இருக்கிறது. அதைத்தான் எபிரேயர் 12:4 படிக்கும் பொழுது என்ன படிக்கிறோம்? எபிரேயர் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல. ஏன் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது? அதுதான் அந்த ஜீவன். த லைஃப் இஸ் ஒர்க்கிங் தேர். ஒரு பாவமான காரியத்தை நீ போகும்போது, அது சிந்தனையாக இருக்கலாம், சுபாவமாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஒரு ஆசையாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு தொடர்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவைகள் வருகிற பொழுது இது ஜீவன் என்ன செய்கிறது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால தான் ரோமர் 6:10 என்ன சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை ஏன் மேற்கொள்ளலை? பாவம் என்ற ஒன்று வருகின்ற பொழுதெல்லாம் இந்த ஜீவன் என்ன செய்கிறது, வல்லமையாக செயல்பட்டு அந்த பாவத்துக்கு எதிராக என்னை போக வைக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே தவறுகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். தவறுகளுக்கு எதிராக போகிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தவறான சிந்தனையே வராது, அப்படியெல்லாம் கிடையாது. தவறான எண்ணமே வராது, தவறான சுபாவமே வராது, தவறான செயலே வராது. இல்லை, சிந்தனையோ சுபாவமோ ஆசையோ தவறாக வருகிற பொழுது என்ன செய்கிறது, ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த நம்ம இயற்கையில் கொண்டு வந்த ஜீவனுக்கு அது கிடையாது, அது பாவத்தை இசைந்து போகும். ஆனால் கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவன் when it is working there, அது என்ன பண்ணுன்னா தவறுகளுக்கு எதிராக போக வைக்கிறது. அப்படித்தான் நாம் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு வாய்ப்பு பெறுகிறோம். இது புரிந்து கொண்டீங்களா? அதனால தான் யோவான் சொல்கிறபொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். இப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு பரவாயில்ல நல்ல செய்தான் அப்படின்னு போகிறதில்ல. இந்த லைஃப் உங்களுக்குள்ள வேலை செய்தா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் அந்த ஜீவனோடு இணைக்கப்படுகிற அந்த ஜீவன் வேலை செய்கிறதா? அப்போது பாவத்திற்கு எதிராக போகிற நீங்கள், அதனால தான் உண்மையாக ரட்சிக்கப்படுதா எந்த ஒருவரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தில் தொடர்ந்து என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ஒரு தவறான பழக்கத்தில் தொடர்ந்து செல்ல முடியாது. ஒரு தவறான சுபாவத்தை, இவருக்கு என்றைக்கு அந்த சுபாவம் இருக்குங்க, இவர் தப்பாக தான் சிந்திப்பார், தப்பாக தான் பேசுவார், அவருடைய சுபாவம். இவர் பொய் எப்போது சொல்லுவாருங்க, அது அப்படியே சுபாவம். ஆனால் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இல்லை. ஒரு பொய் சொல்லுகிற, இல்லைனா அதாவது வெறுப்பு சார்ந்து செயல்படுகிற, கோபம் சார்ந்து செயல்படுகிற, இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்குது. இல்லை மற்றவங்களை பொறாமப்படுகிற இந்த சுபாவத்தில் இங்கே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் கண்டினியூ பண்ண முடியாது? அந்த கிறிஸ்துவோட ஜீவன் என்ன செய்கிறது, எதிர்த்து நிற்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்களாக இருக்கிறதா? இதுக்கு என்ன மந்திரம்? ஒன்றும் இல்லைங்க. கர்த்தரோடு நம்ம இணைந்திருக்கிறோம், கர்த்தரை தேடுகிறோம். அதையும் நம்ம கடைசியில் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதை சிம்பிளாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜீவன் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதுனால என்ன, இப்போ நான் ஏன் ஆண்டவரோட டெய்லி இருக்கிறதே லெக்காக இருக்கேன்னா, அந்த ஜீவனை கொண்டு தான் வாழ முடியும் என்கிற நிர்பந்தத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு சமாதானமான சூழல் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஒரு சமாதானம் கிடைத்தால் தான் நான் சமாதானமாக இருக்க முடியுதுங்க. சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் நம்புங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெரி ஸ்மூத்லி. ஆனால் அந்த நேரத்தில் கூட கிறிஸ்துவுக்குள்ளே நான் எதையோ தேடும்படியாக தூண்டப்படுகிற, அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற
கிறிஸ்துவோட ஒரு தொடர்பு இருக்கிற என்னுடைய ஆத்மா உணர்கிற பொழுது தான் ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் த பீஸ். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் ஏன் அவருடைய பீஸை சார்ந்திருக்கணும்? அதுதான் அந்த ஜீவன். இந்த ஜீவனோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி விட்ட பிறகு அந்த ஜீவன் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? சமாதானத்தை உணர வைக்கும், சந்தோஷத்தை உணர வைக்கும். அதற்கு அப்பால் நீங்கள் எவ்வளோ தான் கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதனால் யூ வில் நாட் பி ஆல் ரைட், யூ வில் நாட் பி கம்ஃபர்டபுள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஜீவன் இருக்கும் பொழுது என்ன செய்கிறென்றால், இது வாழ்க்கையிலே நம்மை எல்லா விதமான எதிர்நிலைகளையும் சந்தித்து கடந்து போக வைக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஃபோர்ஸ் நம்ம வாழ்க்கையில் செயல்படும். அதை மெனி அப்ஸ்டக்கிள்ஸ் வரும், ஹர்டில்ஸ் வரும், எதிர்ப்புகள் வரும், நிறைய பிரேக்கேஜ் வரும். ஆனால் அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிற வேளையில் அந்த ஜீவன் என்ன பண்ணுது தெரியுமா? இது எல்லாத்தையும் கடந்து போக வைக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ஓன் ஸ்ட்ரென்த், நாட் பிகாஸ் ஆஃப் மை வில் பவர், பிகாஸ் ஆஃப் த லைஃப் தட் ஐ ஹவ் காட் ஃப்ரம் ஜீசஸ். இயேசுவது பெற்ற ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்வில் துன்பங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, அதிருப்திகள் வருகிறது, சோர்வுகள் வருகிறது, சஞ்சலங்கள் வருகிறது, குறைவுகள் வருகிறது, பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது. இவை எல்லாம் வந்தாலும் ஐ எம் ஏபிள் டு கிராஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன் தெரியுமா? அதுதான் அந்த ஜீவனுடைய வேலை. நான் 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னொருத்தர் பேசியிருக்கிறார். அவர் பேசுகிறவில்லை, ஏதோ ஒரு எதிர்மறை காரியத்தை மற்றவர் சொல்ல இவர் அவரை கம்ஃபர்ட் பண்ணுறார். எப்படின்னா, இதுவும் கடந்து போங்கிறார். அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லியிருப்பார் போல, இந்த கஷ்டமும் கடந்து போகும்பா, திஸ் திங் வில் ஆல்சோ பேஸ் அவே, இது கடந்து போன்னு சொல்கிறார். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பார்த்தேன், இவர் சொல்கிறது உண்மையா? உலகத்தில் பொதுவாக இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதுவும் உண்மைதான். நிறைய விஷயங்கள் கடந்து போக தான் செய்யும். பொருளாதார நெருக்கடி கடந்து போகும், வியாதி கடந்து போகும், தோல்வி கடந்து போகும், ஏமாற்றம் கடந்து போகும், இழப்பு கடந்து போகும், அதான் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு போனால் அது கடந்து போகும். அந்த தோல்வி இப்போ இல்லை, அந்த ஏமாற்றம் இல்லை, அந்த இழப்பின் விளைவாக ஏற்பட்ட கஷ்டம் இப்போ இல்லை, எல்லாம் கடந்து போகுது. ஆனால் நாட் ஆல்வேஸ். நிறைய விஷயங்கள் நம்மை விட்டு கடந்து போய்விடவில்லை. அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, எல்லாம் இதுவும் என்ன செஞ்சிடும், நிறைய விஷயங்கள் கடந்து போகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில விஷயங்கள் கடந்து போவதில்லை. கடந்து போகாத நிறைய விஷயங்களும் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கடந்து போய்விடவில்லை, தோல்விகள் கடந்து போய்விடவில்லை. ஒரு தோல்வி போகிற அடுத்த தோல்வி வருது, ஒரு ஏமாற்றம் போகுது அடுத்த ஏமாற்றம் வருது, ஒரு வருத்தம் போகுது அடுத்த வருத்தம் வருகிறது, ஒரு சோர்வு போகிறது அடுத்த சோர்வு வருகிறது, ஒரு அதிருப்தி போகிறது அடுத்த அதிருப்தி வருகிறது, ஒன்று போகுது அடுத்த வருது. ஆனால் உலகத்தில் சொல்லுவாங்க எல்லாமே கடந்து போகணும், கடந்து போகும் என்பது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஹோப்பும் வேணும். நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், இப்படி இருக்காது, கடந்து போகும். ஆனால் சில காரியங்கள் கடந்து போகாது, ஆனால் நாம் கடந்து போவோம். அது அங்கே தான் இருக்கும். ஐயா, அன்னைக்கும் அதிருப்தி இருந்து இன்றைக்கும் அதிருப்தி இருந்து நான் கடந்து போகிறேன். தோல்வி இப்பொழுது வருகிறது, நான் கடந்து போகிறேன். ஏமாற்றவர் நாங்கள், இவை எல்லாவற்றையும் கடந்து போக வைக்கிறது அந்த ஜீவன். இப்போ மீனவர்கள் போன வாரம் கடலுக்கு போனேன், காற்று எதிர் அடித்து வந்தது, இன்றைக்கி எப்படி ஆகுதோ, இன்றைக்கி நான் மீன் பிடிக்க போக மாட்டேன், அப்படி சொல்ல முடியுமா? மீனவர்கள் டெய்லி அலைகளை கடந்து தான் போகிறாங்க, காற்றுகளை கடந்து தான் போகிறான். கப்பல் விட்டுக்கிற மாலுமி பாருங்கள், அவன் ஏதாவது ஒரு நேரத்தில் ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கும், பல நேரத்தில் எதிர்காற்று வரதான் செய்யும், ஆப்போசிட் விண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவைகள் ஒரு நாள் வந்தது கடந்து போய்விட்டது, அது மறுபடியும் வரும், அலைகள் மறுபடியும் வரும், காற்று மறுபடியும் வீசும், எதிர்ப்புகள் மறுபடியும் வரும், தோல்வி மறுபடியும் வரும். எல்லாம் வந்தாலும் அவைகளை கடந்து போகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் வரல, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி வரல, திரும்ப திரும்ப வந்தது. எல்லாவற்றையும் என்ன செய்தார்? எப்படி? அதுதான் அந்த ஜீவன். வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிருப்திகள் வந்து கொண்டே இருக்கும். என்னடா வாழ்க்கை, அன்னையும் அதிருப்தியில் தான் இருந்தால் இன்றைக்கும் அதிருப்தி இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த அதிருப்தியும் கடந்து போவீர்கள். அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில துன்பங்கள், சில விஷயங்கள் உங்களை வருத்தப்படுத்தினது, சில சூழல்கள் இருந்தது, ஆனால் மறுபடியும் அது போன்ற சூழல் தான் வருகிறது. சூழல்கள் மாறவில்லையே, நிலைமைகள் மாறவில்லையே, கஷ்டங்கள் மாறவில்லையே. மறுபடியும் சில நேரங்களிலே கஷ்டங்கள் மாறுவது இல்லை, இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. யதார்த்தத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். வேதாகமத்தில் தான் உண்மை. கஷ்டங்களும் நீங்கும், ஏமாற்றங்களும் நீங்கும், தோல்வி நீங்கும். ஆனால் எப்பொழுதுமே நமக்கு இதெல்லாம் போயிட்டு, அதாவது துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை, அதிருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படி இல்லை.
சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகும். வாழ்நாள் முழுவதும் சில வேளை அலைகள் வீசி எழுந்து கொண்டு தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சில வேளை காற்று வீசிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் தட் டஸ்ன்ட் மேட்டர். நமக்குள்ளே ஒரு ஜீவன் வேலை செய்கிறது. அந்த ஜீவன் தொடர்ந்து துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து கடந்து போகிறது, தொடர்ந்து கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து கடந்து போகிறது, தொடர்ந்து அதிருப்திகள் வந்தாலும் தொடர்ந்து கடந்து போகிறது, தொடர்ந்து வேதனைகள் வந்தாலும் தொடர்ந்து கடந்து போகிறது, தொடர்ந்து ஏமாற்றங்கள் வந்தாலும் தொடர்ந்து கடந்து போகிறது. ஏன்? கடந்து போக வைக்கிற கர்த்தருடைய ஜீவன். ஆகிய அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற பொழுது, நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைந்து எல்லாவற்றையும் கடந்து போக வைக்கிறது ஜீவன். உலகத்தினுடைய இறுதியில் நமக்கு நியமிக்கப்பட்ட நாள் நிறைவேறுகிற வரைக்கும் கடந்து போகும். போர் வீரன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போவான், தொடர்ந்து பிரச்சனை வரதான் செய்யும், தொடர்ந்து அப்போஷன் வரதான் செய்யும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் கடந்து போகிறான். எனவே உங்களை கடந்து போக வைக்கிற அந்த ஜீவன். இறுதியாக அதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, இந்த ஜீவனுடைய வேலை என்ன? முதல் வேலை, பாவத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை கொடுத்து அந்த பாவத்தோடு இசைந்து போகாதபடிக்கு எதிர்த்து போகிற ஒரு உணர்வை கொடுக்கிறது. அதான் அந்த ஜீவனுடைய வேலை. இரண்டாவது, வாழ்விலே வருகிற எல்லா சூழல்களையும் எல்லா சூழலும் கடந்து போகாவிட்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? கடந்து போகிறோம், கடந்து போக வைக்கிறோம். மூன்றாவதாக, இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நம்மளை கொண்டு போகுது. நான் ஏன் ஆண்டவருடைய உறவை தேடுகிறேன், ஏன் ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடுகிறேன்? இட்ஸ் மை ஸ்பிரிச்சுவல் டியூட்டி. அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு டியூட்டி தான். அதனால தான் நிறைய நேரத்தில் ஸ்கிப் பண்ணிடுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னால், இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ரெகுலராக போய்ட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தது, அதை சொல்லி என்ன பண்ணிடுவோம்? நாளாக லீவ் எடுத்துருவோம். அப்படி தானே? அதே மாதிரி நாம் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம், திடீர்னு பிள்ளைக்கு பிரசவம் பார்க்கணும், நம்ம அடுத்த 15 மாதத்துக்கு என்ன செய்ய வேண்டாம்? ஜெபம் பண்ண வேண்டாம். அப்படி தானே? அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு திடீர்னு வேறு ஏதோ ஒரு அலுவல் வந்துடும், 4 வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டாம். ஏன் போகணும்? நம்ம போகணும் தான் விரும்புகிறோம். என்ன ஆச்சு? இப்போ ஆண்டவர்கிட்ட விஷயத்தை சொல்லி, ஆண்டவரே வேறு ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரம் நல்லா நடக்குது, நான் என்ன பண்ணுறேன்? இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் நல்லா வேலை செய்வேன், அங்கே வந்து இந்த ஹாலிடேஸில் ஒர்க் பண்ண டபுள் சேலரி, அதை வந்து அந்த நாட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க? உன் சேலரி நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவன் எங்கேயாவது ஸ்விம்மிங் பூலில் நீந்த போயிடுவான். இந்த நம்ம சவுத் இந்தியன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்வாங்க, டபுள் சேலரி அப்படிங்க பண்ணியிருக்கோம். இப்போது என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவரை தேட விரும்புகிறோம், ஆனால் வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணிடும்? லீவ் எடுத்துடும். பிள்ளைக்கு பிரசவம் பார்க்குறது, இல்லைன்னு சொன்னால் உறவினரை பார்க்க போகிறது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது அதிகமாக லீவ் எடுக்கிறது என்னை தான் எடுக்கிறாங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை எடுக்கிறாங்களா? லாஸ் ஆஃப் பேலெல்லாம் போக முடியாதுங்க. லாஸ் ஆஃப் சண்டேயில் போகலாம், லாஸ் ஆஃப் சர்வீஸில் போகலாம் இல்லையா? அந்த ஒரு நாள் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? அவங்ககிட்ட லீவ் எடுத்தால் சம்பளம் போயிடும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகும்போது என்ன போயிட போகுது? நானும் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் இங்கே இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? ஆனால் உண்மையான ஒருவன் என்ன செய்கிறான்டால் எல்லா சூழலும் அவரை தேடுகிறான், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காதாலும். என்ன காரணம்? அது அந்த ஜீவன். அந்த ஜீவன் என்ன செய்கிறது? அது ஆண்டவரை நோக்கி போக தூண்டுகிறது, அவருடைய அன்பை நோக்கி போக தூண்டுகிறது. ஏன்னா அவரிடத்துல தான் அவனுடைய ஆத்துமாவுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது, அவரிடத்துல தான் அந்த ஆத்துமாவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது, அவனிடத்துல தான் அந்த ஆத்துமாவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அதனால் அவன் எவ்வளவு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அவன் ஆண்டவரை தேடுகிறான். நாட் பிகாஸ் ஆஃப் டியூட்டி, இட்ஸ் எ நெசசிட்டி இல்லையா? என்ன சூழல் இருந்தாலும் தாய் தன் குழந்தை என்ன செய்வா? 4 நாளாக எனக்கு வேறு நிறைய வேலை, அதனால் என் பையன் வீட்டில் இருக்கிறான்னு கூட பார்க்கல, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? என் பொண்ணு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க, 1 வாரமாக அதை பார்க்கவில்லை, எனக்கு வேறு நிறைய வேலையாகி போச்சு. இல்லை, எந்த வேலை இருந்தாலும் பார்த்துருவோம்ல. அதே மாதிரி தான் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அதுதான் அந்த ஜீவனுடைய வேலை. அந்த ஜீவன் என்ன செய்ய? கர்த்தரை நோக்கி கொண்டு செல்கிறது. கர்த்தரை நோக்கி கொண்டு செல்கிறனால அமைதி வாழுகிறது, நம்பிக்கை வாழுகிறது, தைரியம் வாழுகிறது, பரிசுத்தம் வாழுகிறது. எந்த சூழல் வந்தாலும் தொடர்ந்து செல்லும்படியாக நம்மை கொண்டு செல்லுகிறது. எனவே தான் என்னுடைய வாழ்வின் இலக்கு என்ன? பரலோகம் அல்ல, பளிங்கு நதி அல்ல, அது பளிங்கு தரையல்ல, வெண்ணங்கி அணிவதல்ல. இதெல்லாம் எனக்கு வந்துடும், அதுக்காக நான் இலக்கு வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இதெல்லாம் இலக்கு வச்சதை அடைவேன் கிடையாது. என்னுடைய இலக்கு கர்த்தரோடு வாழணும், அவருடைய ஜீவனால் வாழணும். அவருடைய ஜீவனு தான் நான் வாழ முடியும். அந்த ஜீவனோடு வாழ்வேன். ஒரு நாள் என்னுடைய ஜீவன் அடங்கும், அப்பொழுது நான் அவருடன் வாழ்வேன். அப்பொழுது நான் அந்த பொறுத்தள பூமியில் அவரோடு என்ன செய்வேன்?
அதற்காக தனியாக கனவு காண வேண்டிய தேவையில்லை. என்னுடைய கனவு நனவு எதுவாக இருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் கொடுக்கிற நாள் வரைக்கும் அவரோடு வாழ வேண்டும், அவருடைய ஜீவனால் வாழ வேண்டும், அவருக்காக வாழ்ந்து முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவருக்கு என்னென்ன இருக்கிறதோ அத்தனை அனுபவிக்கும்படியாக நான் என்ன செய்வேன்? நான் அங்கே இருப்பேன். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கே இருந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நீரே எங்களுடைய ஜீவனாக இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஜீவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்விற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். உம்முடன் வாழ்வதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய விதமாக வாழுகிறோம். உம்முடன் வாழ்வதாலே எங்கள் சமாதானம் வாழுகிறது, உம்மோடு வாழ்வதாலே எங்கள் சந்தோஷம் வாழுகிறது, உம்மோடு வாழ்வதாலே எங்களுடைய நம்பிக்கை வாழுகிறது, உம்மோடு வாழ்வதனால் எங்களுடைய பரிசுத்தம் வாழுகிறது. நீர் எங்களுக்கு ஒரு சொகுசு அல்ல, நீர் எங்களுடைய கட்டாயம், நீர் எங்களுடைய நெசசிட்டியாக இருக்கிறேன். அவ்விதமான ஒரு அனுபவத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வின் இலக்கு உம்மோடு வாழ்வுதான். உம்மோடு நாங்கள் வாழ்ந்து முடிக்கும் பொழுது நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அத்தனையும் நாங்கள் அடைவோம்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. உம்முடன் வாழ்ந்து முடிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் உடைய ஜீவனை கொண்டு வாழ கிருபைதாரும், தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.